ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல்ஸ் கோபி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திகழ் அவர்கள் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா உடன் பாக்ஸ். இது வந்து தீபக் அவர்கள் வச்சுருக்கிறது வந்து மெட்டல் பாக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்க்கு வந்து மெட்டல் பாக்ஸ் வைக்கிறோமா இல்லை வந்து உடன் பாக்ஸ் வைக்கலாமா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து முதல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது, நம்ம பாட்டி எல்லாத்துக்குமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா உடன் பாக்ஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா உடன் பாக்ஸ் வந்து நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. இத்தனை வருஷமாக பழங்காலத்துலேருந்து வச்சுட்டு வந்த உடன் பாக்ஸ்லாம் வந்து எதுவுமே இன்னும் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து பாட்டிகளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உடன் பாக்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து சொல்லுவோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பழங்காலத்துலேருந்து யூஸ் பண்ண பழமை மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உடன் பாக்ஸை வைக்கணுங்க. ஏன் பழமை மாறாமல் இருக்கணும்னா இது சேஃப்டி அதிகங்க. அதாவது நம்ம வந்து நீங்கள் செவுத்துக்குள்ளே காடி எடுத்து வைக்கும்போது இந்த கலவை வந்து நல்லா இந்த பாக்ஸ் வந்து நல்லா பிடிச்சிக்கும். பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே உருவே முடியாது, உடஞ்சி தான் வரும். ஓகேங்களா? பழைய பில்டிங்கெலாம் பார்த்துருப்பீங்க. இந்த பழைய பில்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து உடச்சி தான் வெளியே எடுத்தாகணும். ஆனால் வந்து இதே வந்து மெட்டல் பாக்ஸ் வச்சப்போ இப்போ நியூவாக வந்து அந்த மெட்டல் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த பாக்ஸ் அழுங்காமல் எடுத்துடலாம். ஓகேங்களா? இது வந்து துருப்பிடிச்சா மட்டும்தான் வந்து மெட்டல் பாக்ஸ் வந்து செவத்துக்குள்ளே நல்லா நிற்கும். நானும் நிறைய பில்டிங் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆலோ பிளாக் பில்டிங் எல்லாமே வந்து வைக்கலாங்க. ஆலோ பிளாக் பில்டிங்க்கு வச்சிங்க அப்படின்னா, அதாவது ஆலோ பிளாக் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு தான் இருக்கும். 6 இன்ச்சில் நான் வந்து இது காடி எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து நல்லா பூசி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணி ஈரமே ஆனாலும் அந்த செவுத்தில் வந்து இண்டக்ஷன் வராது. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டல் பாக்ஸ் வைக்கும்போது கம்பல்சரி அதில் வந்து எர்த்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். சப்போஸ் நிறைய பேர் போல் வந்து எர்த்து நம்ம மெட்டல் பாக்ஸு கொடுக்கறது இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாக்ஸ் எர்த்து கொடுக்கல அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலோ பிளாக் பில்டிங்கில் ஃபுல்லாக மழை வருது, வெளியே பூசாமல் ஒரு சில பேர் விட்டுறாங்க. நாங்கள் 2-3 பில்டிங் அப்படி தான் பண்ணிவிட்டு மெட்டல் பாக்ஸ் தான் வேணுட்டாங்க. பாட்டி சொன்னதுனால சரின்னு வச்சு விட்டோம். அதுக்கப்புறம் செவுத்தில் ஈரமாகி ஃபுல் அந்த செவுரை ஃபுல்லாக எங்கே தொட்டாலும் இண்டக்ஷனுங்க, கை எங்கே தொட்டாலும் சாக்கடிக்குது அப்படிங்கிறாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் பாக்ஸ் தாங்க பிரச்சனை, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் ஃபஸ்ட்டே ஆனால் சொல்லியிருந்தேங்க, இந்த மாதிரி வந்து மெட்டல் பாக்ஸ் வைக்காதீங்க, உடன் பாக்ஸ் வைங்க, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கேட்கல. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டல் பாக்ஸில் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து உடன் பாக்ஸ் வச்சு அவங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலும் சரி எது வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இண்டக்ஷனே வரலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியை இழுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஈரம் அந்தளவுக்கு போகவில்லை. இது வந்து உங்களுக்கு வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணி விடுதுங்க செவுத்தில். ஆனால் இது வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணி விடல, நல்லா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செங்கல் பில்டிங், அதாவது செங்கல் பில்டிங்கில் வந்து நீங்கள் வந்து மெட்டல் பாக்ஸ் வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைக்கலாம். ஓகேங்களா? எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் வந்து சுவிட்ச் சீட்டு வந்து இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதில் 4 நாப் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 8 மாடலர் பாக்ஸுங்க. 8 மாடலருக்கு 4, இந்த 4 ஸ்க்ரூ தான் போட முடியும். நாளைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சிருச்சு, ஏதாச்சும் ஒன்று இந்த நாப்பு விட்டுருச்சு அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் நம்ம அடுத்தது நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, இதை விட பெரிய சைஸ் பாக்ஸ் வாங்கி செவுத்தில் ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் இது போட முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் பாக்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து எங்கேயுமே சஜஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் வந்து அழகுக்கு நல்லா இருக்குங்க. அதாவது இப்போ விடுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாக்ஸ் தான் சுவிட்ச் சீட் விட்டுருக்காங்க. சுவிட்ச் சீட் வந்து பார்த்திங்கன்னா உடனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. அதாவது மெட்டல் பாக்ஸில் எந்த அளவுக்கு வந்து அதிகமான சுவிட்ச் சீட் இருக்குதோ அதை விட கம்மியான அளவு தான் வந்து மாடுலர் சுவிட்ச் போடுற மாதிரி மெட்டல் பாக்ஸுக்கு கம்மியாக தான் விட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் கண்டிப்பாக வந்து நாம் எந்த பில்டிங்காக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து உடன் பாக்ஸ் போய்க்குங்க. ஆனால் உடன் பாக்ஸுக்கு வந்து உங்களுக்கு மாடுலர் சுவிட்சு கம்மியாக தான் போட முடியும். ஆனால் சுவிட்ச் சீட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குங்க. இப்போ எங்கள் வீட்லேயே வச்சுருக்கோம், அந்த சீட்டை பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் உடன் பாக்ஸை வச்சுருக்கேன், ஏன்னா எங்களுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் இல்லை எனக்கு வந்து அழகு தான் முக்கியம் அப்படின்னிங்கன்னா கம்பல்சரி வந்து நீங்கள் மெட்டல் பாக்ஸ் போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம், அதை நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ இந்த சீட்டு பார்த்திங்கன்னா உடன் சீட்டுங்க, ஆனால் மாடுலர் சுவிட்ச் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஓகேங்களா? சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 10 ஆம்ஸ் இந்த டைப்பில் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பார்க்குறக்கு சுவிட்சும் பார்த்திங்கன்னா அழகாக தான் இருக்குது. என்ன சீட்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களே, இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவல் வந்து அடிக்கடி நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.